அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பிஎல்எஃப் உடைய கட் ஆஃப் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம பிஎல்எஃப்க்கு வந்து கட் ஆஃப் எப்படி டேட்டா இதில அப்டேட் பண்ணணும், அண்ட் மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இதில அப்டேட் பண்ணணுன்றத நம்ம இதில இப்போ பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நம்ம பிஎல்எஃப் புக் கீப்பர் அவங்க எல்லாருக்குமே லாகின் இருக்கும். ஸோ ஒரு பிஎல்எஃப்க்கும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம விவோன்னு சொல்லுவோம். விவோ வில்லேஜ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கட் ஆஃப் போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ப்ரொஃபைலே எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைலோடைய விவோவுடைய நேம் கரெக்டாக இருக்கா, அந்த விவோட ஃபார்மேஷன் டேட் கரெக்டாக இருக்கா. ஸோ விவோ வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன்ன்றதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அது நோன் செலக்ட் பண்ணியிருந்தோம் உங்களால் கட் ஆஃப் வந்து போட முடியாது. ஸோ அதனால ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் வந்து எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பிஎல்எஃப்ல மெயின்டைன் பண்ணுற எல்லா ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது பிஎஃப்எம்எஸ் வெரிஃபிகேஷனும் போகும். ஃபண்டேஸ் பர்ஸ்மோட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, ஆஃபீஸ் பேரர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, அண்ட் சிக்னேச்சரிஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு எஸ்எஸ்ஜிலேருந்து ஒரு மெம்பர் வந்து உங்கள் ஈஸியில் இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆஃபீஸ் பேரர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் 2 சிக்னேச்சரிஸ் கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் கமிட்டிஸ் என்னென்ன சப் கமிட்டிஸ் அது யார் யார் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணணும். அப்புறம் உங்கள் பிஎல்எஃப்க்கு வந்து பேன் டீட்டெயில்ஸ் இருந்தால் பேன் டீட்டெயில்ஸும் நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் ப்ரொஃபைல்ஸும் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் போட்டுட்டு ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கட் ஆஃப் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு உங்களுடைய ஃபெடரேஷன் நேம் கேட்கும். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் பாஸ்புக்கோட மேட்ச் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பாஸ்புக்கில் உள்ள உங்கள் ஃபெடரேஷன் நேமும் உங்கள் போர்ட்டல் லோகோஸில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிற நேமும் மேட்சாக இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லை எடிட் பண்ணி ஆஸ் பர் பாஸ்புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ஃபர்மேஷனும் சேமாக இருக்கணும். ஸோ இப்போது நம்ம விவோ மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஃபெடரேஷன் ப்ரொஃபைல் இருக்குது. அண்ட் இது சிங்க் டேட்டா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெடி ஆகிடும். ஸோ ஏன் நம்ம சிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த பிஎல்எஃப்க்கு இதுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸ் எதாவது கொடுத்துருப்போம், எஃப்டிஎம் மூலியமாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த டேட்டா எல்லாமே இதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ணணும். ஸோ சிங்க் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ரெகுலர் மீட்டிங் அண்ட் கட் ஆஃப் மீட்டிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் போடுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் மீட்டிங் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ரெகுலர் மீட்டிங்ன்றதை யாருமே சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிஎல்எஃப்க்கு நீங்கள் போடும்போது எல்லாருமே கட் ஆஃப் மீட்டிங் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபெடரேஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மந்த்லி ரெகுலர் மீட்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் மீட்டிங் மீட்டிங் டேட் அப்படின்றது என்ன கேட்கும். ஸோ எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்லியிருக்க டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31st March 2026. ஸோ இந்த போன ஃபினான்ஷியல் இயரில் 31st March 2026 வரைக்கும் தான் நம்ம கட் ஆஃப் டேட்டா எல்லாருமே எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பிஎல்எஃப்க்குமே நீங்கள் அந்த டேட்டா மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே மீட்டிங் நம்பர், இந்த மீட்டிங் நம்பர்ன்றது என்ன அப்படின்னா உங்கள் பிஎல்எஃப் ஃபார்ம் ஆகி இந்த 31st March வரைக்கும் எத்தனை மீட்டிங்ஸ் நடத்தியிருக்காங்களோ அந்த மீட்டிங் நம்பர்ஸை வந்து குமுலேட்டிவாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 10 வருஷத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துனாங்கன்னா மொத்தமாக எத்தனை மீட்டிங் நடத்தியிருப்பாங்களோ ஸோ அந்த மீட்டிங் நம்பரை இந்த March 31st வரைக்கும் எத்தனை மீட்டிங் முடிஞ்சிருக்கோ அந்த மீட்டிங் நம்பர்ஸை இங்கே அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன், ஒரு 150 மீட்டிங் வந்து இந்த பிஎல்எஃப் வந்து போட்டிருக்காங்க, முடிச்சிருக்காங்க March 31st வரைக்கும் அப்படின்னா, ஸோ 150 மீட்டிங் நான் முடிச்சிருக்காங்கன்னு நான் போடுறேன். அண்ட் நீங்கள் இது உள்ளே போடுற மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த March 31st வரைக்கும் உள்ள டேட்டா தான் போடணும். அண்ட் ஏப்ரல், மே, ஜூன், இப்போ ஜூலை மந்த் இருக்குது, ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மீட்டிங் டேட் வந்துடுச்சு, எந்த மீட்டிங் டேட்டு அண்ட் எத்தனாவது மீட்டிங் அப்படின்றத நம்ம போடுறோம். கீழே வந்து உங்கள் பஞ்சாயத்து ஃபெடரேஷன் அதோட கோட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அன்மேட்ச்டு அமௌண்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 0 அப்படின்றது இருக்கும். இங்கே அன்மேட்ச்டு அமௌண்ட்டில் ஏன் மைனஸில் ஒரு அமௌண்ட் காமிக்குது 7,07,500. ஏன் இந்த அமௌண்ட் காமிக்குது அப்படின்னா, இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்டிஎம்ல ஏதாவது அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க, அந்த பிஎல்எஃப்ல ஏதாவது அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க, லைக் சிட்ஃபு வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஆர்எஃப் அமௌண்ட் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த வந்திருக்க ஃபண்ட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எஃப்டிஎம்ல பண்ணது தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி லெகசி நிறைய கொடுத்துருப்பீங்க அந்த பிஎல்எஃப்க்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொன்னது. அந்த பிஎல்எஃப் ஃபார்ம் ஆனதுலேருந்து 31 மார்ச் வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நீங்கள் கட் ஆஃபாக ப்ரிப்பேர் பண்ணி இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம நான் சொல்கிறேன் எங்கெங்கே நமக்கு ஃபண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவோ ஃபண்ட் ரிசீவ்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா விஆர்எஃப்னு ஒரு 1 lakh வந்திருக்கு. எஸ்ஆர்எல்எம் ஸ்டார்ட் கேபிட்டல் ஃபண்ட் ஒரு 7,500 வந்திருக்கு. அண்ட் சிஃப் ரிசீவ்ட் ஃப்ரம் எஸ்ஆர்எல்எம் ஒரு 6 lakhs வந்து இது வரைக்கும் மொத்தமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் பர் எஃபிஎம் என்ன இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறைய இதுவும் கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். பட் இங்கே ஏன் மைனஸில் வருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ அதை ப்ராப்பராக எங்கே இருக்குது அப்படின்றத அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும். லைக் இந்த 7 lakhs வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா, இல்லை லோன்ஸாக நீங்கள் எஸ்எஸ்சி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஸ் போட்டிருக்கீங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நெகட்டிவ் அப்படின்றது வரும். இன்கேஸ் இங்கே பாசிட்டிவில் வருது, இந்த மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் பாசிட்டிவில் வருது அப்படின்னா அப்போது என்ன அமௌண்ட் அப்படின்னா, நீங்கள் செலவினம் அதிகமாக பண்ணியிருக்கீங்க. அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி செலவு அதிகமாக பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கான இன்கம் வந்து நீங்கள் காமிக்கல. லாஜிக்காக சொல்லணும், ஒரு 10 ரூபா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த 10 ரூபாயை தான் நீங்கள் லோன்ஸாக கொடுப்பீங்க. இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பட் 10 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வந்தது, நமக்கு என்ன ஃபண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஏதாவது சேவிங்ஸாக வந்ததா, இல்லை மெம்பர்ஷிப் ஃபீஸ் எதாவது வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர் வந்து டேலி ஆகும். ஸோ இந்த அன்மேட்ச்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு வரணும். ஸோ 0 வரணும்னா நீங்கள் போட்டிருக்க கட் ஆஃபில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், இங்கேயும் அமௌண்ட் வந்து மிஸ்மேட்சஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக டேலி பண்ணிவிட்டு நீங்கள் மீட்டிங்கை வந்து க்ளோஸ் பண்ண. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ். ஸோ இந்த அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஎல்எஃப்ல மேப் பண்ணியிருக்கிற எஸ்ஹெச்ஜிஸோடைய கம்ப்ளீட் அட்டண்டன்ஸ். அதாவது இந்த டேட், இந்த பிஎல்எஃப் ஃபார்ம் ஆனதுலேருந்து இந்த கட் ஆஃப் டேட் வரைக்கும் இந்தந்த எஸ்ஹெச்ஜிஸ், எல்லா எஸ்ஹெச்ஜிஸும் ஒரே டைமில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எஸ்ஹெச்ஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்எஃப்க்கு டிஃப்ரெண்ட் பீரியட் அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எத்தனை மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஈசி மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. நீங்கள் அட்டெண்டன்ஸ் இங்கே அப்டேட் பண்ணாமல் நீங்கள் இந்த கட் ஆஃப் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அம்மன் மகளிர் எஸ்ஹெச்ஜி ஒரு 150 மீட்டிங்ஸ்னால் 150 மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் அது போட்டுக்கிறேன். ஸோ இந்த எஸ்ஹெச்ஜி ஒரு 30 மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, 30 மீட்டிங்ஸ் நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா எஸ்ஹெச்ஜிஸ்க்கும் இவங்க எத்தனை மீட்டிங்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா எஸ்ஹெச்ஜிக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேவிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்கள் பிஎல்எஃப்ல உள்ள எல்லா எஸ்ஹெச்ஜிஸும் நீங்கள் கண்டிப்பாக விஓ ப்ரொஃபைலில் மேப் பண்ணணும். ஸோ மேப் பண்ணிங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்கள் மேப் பண்ணலை அப்படின்னா இங்கே டிஸ்பிளேல வராது. ஸோ அதனால் நம்ம என்ஆர்எல்எம் நாம்ஸில் உள்ள எல்லா எஸ்ஹெச்ஜிஸும் உங்கள் பிஎல்எஃப்ல நீங்கள் வந்து மேப் பண்ணுங்கள். அன்டில் நீங்கள் மேப் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் அந்த எஸ்ஹெச்ஜிஸ் வந்துட்டு எலிஜிபிள் வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக 100% நம்ம என்ஆர்எல்எம் எஸ்ஹெச்ஜிஸை எல்லாமே நீங்கள் இதில் வந்து மேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் சேவிங்ஸ், மெம்பரோட டிரான்சாக்ஷன்ஸில். ஸோ இந்த மெம்பர் சேவிங்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம எஸ்ஹெச்ஜிலேருந்து நம்ம பிஎல்எஃப்க்கு ஏதாவது சேவிங்ஸ் கட்டுறோமா. நம்ம எஸ்ஹெச்ஜி கான்செப்டில் உங்களுக்கு தெரியும், மெம்பர்ஸ் வந்து எஸ்ஹெச்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எஸ்ஹெச்ஜிஸ் வந்து பிஎல்எஃப்க்கு ஏதாவது சேவிங்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் எஸ்ஹெச்ஜிஸ் யாரும் வந்து பிஎல்எஃப்க்கு சேவிங்ஸாக கொடுக்கறதில்ல, மாதம் சேவிங்ஸ் மாதிரி கொடுக்கறது இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எதுவும் அப்டேட் பண்ண தேவையில்லை. 0 நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி இந்தந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எஸ்ஹெச்ஜி இவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சேவிங்ஸ் மாதம் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஸோ எவ்வளோ சேவிங்ஸ் அமௌண்ட் மொத்தமாக குமுலேட்டிவாக கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லோன் விவோ டு எஸ்ஹெச்ஜிஸ். அதாவது நீங்கள் உங்கள் விவோவில் இருந்து எஸ்ஹெச்ஜிக்கு கொடுத்து திருப்பி எஸ்ஹெச்ஜி வந்து ரீபேமெண்ட் பண்ண லோன் அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஏன்னா இஎம்ஐ வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு இஎம்ஐ கூட பெண்டிங் இருக்கக்கூடாது. எல்லாமே கட்டி முடித்து க்ளோஸ் பண்ண லோன்ஸ் உங்கள் விவோவில் வந்து எஸ்ஹெச்ஜிக்கு கொடுத்தாரு. லைக் சிஃப் லோன் கொடுத்துருப்பீங்க, பிஎல்எஃப் பல்க் லோன் எடுத்து கொடுத்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஹெச்ஜிக்கு லோன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், எத்தனை லோன் கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்றதை மொத்தமாக என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ ஒரு ஒன்றா தனித்தனியாக பண்ணணுன்றது இல்லை. ஜஸ்ட் எந்த எஸ்ஹெச்ஜிக்கு
ஒரு 2 லோன் கொடுத்துருக்கோம். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு சேவ். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த எஸ்எஸ்ஜிஸ்க்கெலாம் நீங்கள் லோன் கொடுத்து அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம், அதாவது க்ளோஸ்டு லோன்ற ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்எஸ்ஜிக்கும் எத்தனை லோன்ஸ் இருக்கோ அத்தனை லோன்ஸுமே நீங்கள் போட்டுடலாம். க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் லோன்ஸ் போடுறதுக்கு நமக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஆக்டிவ் லோன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒன்லி க்ளோஸ்டு லோன்ன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லோன் VO2 எஸ்ஹெச்எஸ். அதாவது நம்ம PLFலேருந்து எஸ்ஹெச்ஜிக்கு கொடுத்த ஆக்டிவ் லோன். கரண்ட்டாக இப்போ எஸ்ஹெச்ஜி வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இஎம்ஐ வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐ பெண்டிங் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் ஆக்டிவ் லோனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு எந்த எஸ்ஹெச்ஜிக்கு இப்போ ஆக்டிவ் லோன் இருக்கும், ஸோ அந்த எஸ்ஹெச்ஜியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபண்ட் சோர்ஸ், எந்த ஃபண்ட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு நீங்கள் அந்த லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் SIFலேருந்து ஒரு லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 lakhs கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணிப்போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேட். ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க இது இருக்கும். இந்த 1.5 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரின்சிபல் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 30,000 அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக போடுறோம். நீங்கள் ஆஸ் பர் உங்கள் ஃபெயில் ரெக்கார்ட், புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை எடுத்து மேப் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் ரீபேமெண்ட் 30,000 நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ரிமைனிங் பிரின்சிபல் வந்து ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 lakhs, 1,20,000 ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஓவர் டியூ ஏதாவது இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த லோன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.12% அப்படின்னா ஆக்சுவலாக உங்கள் ஃபீல்டில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணீங்க. ஸோ இந்த டேட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் கட் ஆஃப் வந்து நம்ம March 31st போகிறோம். அதுக்கு அடுத்த டேட் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் லோன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் எந்த டேட்டில் நீங்கள் அந்த SIF லோனு அந்த எஸ்ஹெச்ஜிக்கு கொடுத்தீங்களோ ஸோ அந்த டேட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2025 டிசம்பர் மாதம் இந்த SIF லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பீரியட் மந்த்ஸ், அதாவது இன்னும் எவ்வளோ வந்து அவங்க எத்தனை மாதம் இன்னும் திருப்பி கட்ட வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12 மாதம் லோன் கொடுத்துருப்பீங்க, இல்லை 20 மாதம் லோன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த 20 மாதத்தில் இன்னும் பேலன்ஸ் இப்போ 30,000 தக்கிட்டாங்க அப்படின்னா சில மாதம் கழிஞ்சிருக்கும். இன்னும் பேலன்ஸ் எத்தனை மாதம் அவங்க வந்து லோன் கட்ட வேண்டியது இருக்குன்னு. ஸோ ரிமைனிங் 10 மாதம் அவங்க கட்ட வேண்டியது இருக்குன்னா அந்த 10 மாதம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ன்றது உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த 10 மாதத்தில் இந்த 1,20,000 அவங்க எவ்வளோ பிரின்சிபல் வந்து மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12,000 அவங்க கட்டினாங்கன்னா ஸோ 10 மாதத்தில் இந்த 1,20,000 அவங்க கட்டிடலாம். இது வந்து பிரின்சிபலோட அமௌண்ட். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஎம்ஐ ஷெடியூல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த 1,20,000 அவுட்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஷெடியூல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏப்ரல் மாதம் இந்த எவ்வளோ கட்டணும், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அப்புறம் மே மாதம் எவ்வளோ அமௌண்ட், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கடைசி 10வது இஎம்ஐ வரைக்கும் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டிமாண்ட் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துடும். இதை நீங்கள் டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எஸ்ஹெச்ஜிக்கு நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிடலாம். ஸோ எஸ்ஹெச்ஜி மாதம் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எஸ்ஹெச்ஜிக்கு ஆக்டிவ் லோன் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே எஸ்ஹெச்ஜிக்கு மறுபடியும் ஒரு ஆக்டிவ் லோன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இல்லை பல்க் லோன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, இல்லை VRF லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அகெயின் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஆக்டிவ் லோனில் போய்ட்டு ஸோ அதே எஸ்ஹெச்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ VRF கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ VRF எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுவும் ஒரு 1.5 lakhs. பிரின்சிபல் ரீபேமெண்ட் வந்து ஒரு 1 lakh ஏற்றிட்டாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 50,000 இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7%. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட் தான் VRF நீங்கள் பண்ணுறீங்கன்னா 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து நீங்கள் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது, ஸோ ஒரு 5 மாதம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா ஸோ பேலன்ஸ் 50,000 அவங்க மாதம் எவ்வளோ கட்டணும், 5 மாதத்தில் இந்த இஎம்ஐ வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிச்சுட்டு சேவ் பண்ணிங்கன்னா முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான இஎம்ஐ ஷெடியூலும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ முடிச்சுட்டு அந்த 2 ஆக்டிவ் லோன்ஸே போதும். அதேமாதிரி எந்தெந்த எஸ்ஹெச்ஜிஸ் வந்து ஆக்டிவ் லோன் வச்சுருக்காங்க அப்படியோ ஸோ அந்த ஆக்டிவ் லோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்ச்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5,37,500 தான் அப்படின்றது இருக்குது.
ஏன் இப்போ 5 லேக்ஸ் மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 7 லேக்ஸ் இருந்தது. ஸோ 7 லேக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ அதில ஏதோ ஒரு 2 லேக்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா அதாவது லோனா குடுத்துருக்கோன்றத காமிச்சிருக்கும். ஸோ நமக்கு திருப்பி வர வேண்டியது. ஸோ அந்த அமௌண்ட்னால ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்மேட்ச்ட் வரும். ஸோ பேலன்ஸ்ல இந்த 5 லேக்ஸும் எங்கெங்க இப்போ இருக்கு, எந்தெந்த எஸ்ஹெச்க்கு நீங்க லோனா குடுத்துருக்கீங்க, அண்ட் என்ன பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க இதில அப்டேட் பண்ற மாரி இருக்கும். ஆ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவ் லோன் முடிச்சுட்டோம். அப்புறம் ரிசீவ்டு ஃப்ரம் மெம்பர்ஸ். அதாவது நம்ம எஸ்ஹெச்ஜி கிட்ட இருந்து பிஎல்எஃப்பி வந்த ரெசிப்ட்ஸ் எல்லாமே நீங்க இங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு எஸ்ஹெச்ஜியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடணும். இந்த எஸ்ஹெச்ஜி கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ஃபண்ட் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எண்டம் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர்ஷிப் ஃபீஸ். அவங்க மாசம் மாசம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் குடுக்குறாங்க. இல்ல ஒரு டைம் ஜாயின் பண்ணும்போது அட்மிஷன் ஃபீஸ் குடுத்துருப்பாங்க. எஸ்ஹெச்ஜி மெம்பரோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இல்ல நீங்க குடுத்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இது மாரி நெறைய கேட்டகரிஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஏதாவது நீங்க எஸ்ஹெச்ஜி குடுத்து அத திருப்பி உங்களுக்கு குடுக்குறாங்க. இல்ல எஸ்ஹெச்ஜியே உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிப்ட்ஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் ஃப்ரம் மெம்பர்ஸ் அதாவது எஸ்ஹெச்ஜின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்ஹெச்ஜி கிட்ட இருந்து வர ரெசிப்ட்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெம்பர்ஷிப் வந்து வாங்கியிருக்கோம். இந்த எஸ்ஹெச்ஜி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 2000 குடுத்துருக்காங்க அப்படின்னா, 2000 நீங்க ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாரி எந்தெந்த எஸ்ஹெச்ஜிஸ் சேம் எஸ்ஹெச்ஜிஸே வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீஸ் ஜாயின் பண்ணப்போ குடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அதுவுமே எவ்வளோ குடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு கேட்டகரியும் எவ்வளோ அமௌண்ட்ன்றத நீங்க மொத்தமா வந்து ஆட் பண்ணணும். எஸ்ஹெச்ஜி வைஸ் நீங்க ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெய்டு டூ மெம்பர்ஸ். அதாவது நம்ம பிஎல்எஃப்ல இருந்து எஸ்ஹெச்ஜிக்கு என்னென்ன பேமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நியூ பேமெண்ட். ஸோ எஸ்ஹெச்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த எஸ்ஹெச்ஜிக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன பேமெண்ட் குடுத்துருக்கோம் அப்படின்றது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் சேவிங்ஸ். நான் சொன்ன மாரி எஸ்ஹெச்ஜிஸ் ஏதாவது சேவிங்ஸ் வந்து பிஎல்எஃப்ல பண்றாங்கன்னா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதாவது குடுக்கறதுனா நீங்க குடுக்கலாம். எஸ்ஹெச்ஜி ஏதாவது டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குடுக்கறதுனா குடுக்கலாம். ஏதாவது டிவிடெண்ட் பேமெண்ட் இருந்ததுன்னா நீங்க குடுக்கலாம். ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அட்வான்ஸஸ் ஏதாவது குடுக்கணும்னா குடுக்கலாம். கிராண்ட் டொனேஷன், இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாரி ஸ்டார்ட் அப் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல். ஸோ ஏதாவது நீங்க எஸ்ஹெச்ஜிக்கு நீங்க பிஎல்எஃப்ல இருந்து குடுத்துருந்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்எஃப் வந்து எஸ்ஹெச்ஜிக்கு டொனேஷன் குடுத்துருந்தீங்கனாலும், ஸோ எவ்வளோ அமௌண்ட் டொனேஷன் குடுத்துருந்தீங்க அப்படின்றதும் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து எல்லா எஸ்ஹெச்ஜிஸ்க்குமே நம்ம பிஎல்எஃப்ல இருந்து போன டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்க இங்க வந்து கேப்சர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து அப்டேட் பண்ற மாரி இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே எஸ்ஹெச்ஜி டிரான்சாக்ஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ பிஎல்எஃப்லேருந்து எஸ்ஹெச்ஜிக்கு போனது அண்ட் எஸ்ஹெச்ஜிலேருந்து பிஎல்எஃப்க்கு வந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விவோக்குள்ளே நடந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது உங்க பிஎல்எஃப்குள்ளேயே நடந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கும். ஸோ அந்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம்.